சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலமானது கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சம்பந்தர் தம் அடியவர்களுடன் கொல்லம்புதூர் இறைவனை தரிசிக்க திருக்கொல்லம்புதூர் வரும்பொழுது காவிரி ஆற்றின் கிளை நதியான முல்லை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அக்கரையில் உள்ள கொல்லம்புதூர் ஆலயத்திற்கு செல்ல ஓடக்காரன் ஒருவரையும் காணவில்லை. அடியவர்கள் திகைத்து அக்கறை செல்வது எப்படி என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சம்பந்தர் கொல்லம்புதூர் இறைவனை எண்ணி துதித்து ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடத்தில் தம் அடியவர்களுடன் ஏறி கொட்ட மேக மழுங்கொல்லம்புதூர் என்னும் தொடங்கும் பதிகத்தை பாடினார். இறைவனின் திருவருளால் ஓடமும் தானாகவே வெள்ளத்தில் ஓடி சம்பந்தரையும் அவர் தம் அடியார்களையும் அக்கறை கொண்டு சேர்த்தது. திருஞான சம்பந்தர் கோவிலை அடைந்து மீதி பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் என்பது இங்கே சொல்லப்படும் புராண கதையாகும். இந்த ஓடத் திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் இங்கே சிறப்பாக நடக்கிறது. ஆற்றின் அக்கறையில் சம்பந்தருக்கு தனி கோவில் ஒன்றும் உள்ளது. இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம்போகி ஆறு என்றும் வழங்குகின்றனர். கொட்ட மேக மழுங்கொல்லம்புதூர் நட்டமாடிய நம்பனையுள் கச்செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்கு மாறருள் நம்பனே என்பது அந்த பதிகமாகும். இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வில்வவரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அம்பிகை அழகு நாச்சியார் என்ற அழகு பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் தலவிருட்சமாக வில்வம் சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்.